மகன் மீண்டும் வரா. ஆக்சுவலாக இட்ஸ் பீன் வெரி லாங். வீடியோ அப்லோட் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே பக்கத்தில் நிற்கிற ஒரு ஆள் கூப்பிட்டேன், வரவில்லை. ஸோ நான் தனியாக வந்து வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா, நீங்கள் கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? யாருங்க? கோயம்புத்தூர் மாப்பிள்ள. இல்லைங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பற்றி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டர் யூ டோன்ட் நோ அபவுட் ஹிம். ஓகே, அதாவது இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, கேமரா எடுத்துகிட்டு போவார். ரோட்டில் ஏதாவது பொண்ணு கிடச்சிட்டா போதும், அவங்க முன்னாடி எடுத்துகிட்டு போய் காசை நீட்டி, என்னை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பேன். பார்த்துட்ருக்குற நீங்கள் வந்து ஒரு பொண்ணு. ஸோ வந்து ரோட்டில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒருத்தன் வந்து உங்கள் மூஞ்சி முன்னாடி வந்து காசை நீட்டுறான். நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷிட் தேவையில்லை ஆக்சுவலாக ஃபார் இன்ஸ்டாகிராம், ஃபார் ஆன் சோஷியல் மீடியா யாருக்கும். நீங்க எதுக்கு டைல்ஸ் கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறீங்க? அவரை டைல்ஸ் உங்க அக்கா நீ சத்திவேலு 3 பேர் என்ன சேர்ந்து டைல்ஸ் எல்லாம் அடிக்கல. அக்கா அடிச்சாங்க, அது ஒத்துக்கிறேன். நான் டைல்ஸ் தான். அப்புறம் எப்படி நீ வந்து இதுல போட்டு அடிச்சா? இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்றது வந்து ரொம்ப நன்றி உள்ள ஜீவன். நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து பிடிக்காது. நீங்கள் வந்து ஒரே ஒரு பிஸ்கெட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பின்னாடியே வாழை ஆட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் வந்து உங்களுக்கு அடிமை ஆகிடுவான். அது ஒரே ஒரு பிஸ்கெட், உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்காது அந்த பிஸ்கெட் நீங்கள் எப்போ போட்டிங்கன்ட்டு. ப்ரோ, எனக்கு யாரோட சப்போர்ட்டே இல்லை ப்ரோ. ஓப்பன் டாக் இதுதான். என்னை நீங்கள் அச்சாலும் எனக்கு பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. இதான் ஓப்பனாக சொல்கிறேன். வீடியோவில் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் அதனால தான் சொல்கிறேன்ல, உங்களை தொட்டா யாரும் வரமாட்டாங்கப்பா. உங்களை நான் தொட்டா வேணா உங்களுக்கு படியே வரலாம். உங்ககிட்ட ஆள் பலம், பண பலம், வேற எந்த பலம் வேணாலும் இருக்கலாம். என்கிட்ட எந்த பலமும் இல்லை. ஆக்சுவலாக ஓகே, யூ கேன் ஹார்ம் அனிமல்ஸ் இஃப் யூ வாண்ட் இட். உனது மெல்லிடை பார்த்தேன். அடடா பிரம்மன் கஞ்சனடி. இதுக்கும் பிரம்மனுக்கு சம்பந்தம் இல்லை. டேய் மாப்பிளா, காலைல எந்திரிச்சது நீ என்னைக்கு போன பார்க்காம பொழப்ப பார்க்குறிய அன்னைக்கு தாண்டா வாழ்க்கை புண்டை உருப்படும். கை செஞ்சு எந்திரிச்சு கிளம்பி வேலை கிளம்புற வழியை பாரு. மயிர் ஓச்சுன்னு படுத்து கிடக்காத, எந்திரி. அரசு இறங்குறதே பழங்கள் மகனே, என் பையனை விழுப்புரத்து கார் எடுத்து சொல்லியிருக்கேன். அப்படியே உன் வீட்டில் இறக்கி விட்டு போறோம், உட்காரு. 1 hour later. நான் இல்ல, நம்ம ஊர்லயே இறங்கி இருந்திருப்போம். உனக்கு நல்லா திருப்தியா? ஏடு கட்டதாயோடு எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிருக்கலாம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. தாயோலி உங்க ஆமத்திங்க விளக்கு வச்சு விட்டீங்கடா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பாய் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு எல்னிக்கீழே பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டுறாங்க. உடனே அந்த ஓட்ட போட்ட இளநீரை கேர்ள் ஃப்ரெண்ட கொடுக்குறாங்க. ஒண்ணுமே தெரியாம அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இளநீரை குடிக்க போறாங்க. இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இளநீரை குடிக்கும் போது குடிக்காதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ காலேஜ் விட்டு நேரம் வீட்டுக்கு தான் போன, வேற எங்கேயே போக கூடாதுன்னு சொல்றாரு. உடனே இதை கிட்ட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, என் மேல நம்பிக்கையில எதுக்கு நீ இப்படிலாம் பேசுறன்னு கேக்குறாங்க. உடனே இதை கிட்ட அவருமே பார்த்தீங்கன்னா இல்ல நான் சும்மா தான் கேட்டேன், நீ தப்பால எடுத்துக்கணும்னு சொல்றாரு. இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா சரி எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இவருக்குள்ள பேசுறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல உண்மையாவே வீட்டுக்கா போறான்னு வேற போறானே தெரிஞ்சிடும். சோ அது மட்டும் இல்லாம அந்த இளநீர்ல ஓட்ட போட்டு அந்த தண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்மளுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு சரி நம்ம அந்த தண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு போலாம்னு சொல்லிட்டு தண்ணியை பத்தின ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான டெஸ்ட் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நான் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு என்ன ரொம்பவே பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம கிரே விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மேலும் என் மீது நம்பிக்கை இருந்தா மட்டும் கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போடுங்க. கண்டிப்பா மறுநாள் உங்களுக்கு என்ன நல்லதே நடக்கும். கடைசியா பார்த்தா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிருக்காங்க. மற்ற நாடு ஏஐ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம ஊர் எதுக்கு யூஸ் பண்ணதுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவன், லார்ட் சிவன் வந்து நம்ம கூட பேசுகிறாரு. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்ன சொல்லிச்சு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிரே விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த செட் ஆஃப் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்தியா பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க, ஒரு 4 கமெண்ட் போடுங்க அப்படின்வாங்க. ஸோ இந்த வீடியோ கீழே உங்களுக்கு என்ன சொல்லலாம்,
உங்களுக்கு வந்து கடவுள் பிடிக்குன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து டீகோட் பண்ணுவோம். எல்லாரும் வந்து அந்த செக்டு ஷர்ட் வச்சுருக்கான் பாருங்களேன், அவரை தான் வந்து கடவுள் வந்து கொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து அவனை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, அவன் வந்து காஸ்ட்லியான சுவிட்ச் போர்டு வந்து அவன் செலக்ட் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பங்களா காஸ்ட்லியான சுவிட்ச் போர்டு வாங்கும்போது பங்களாவில் தானே இருப்பாங்க. ஸோ பங்களா. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றான். இவங்க வந்து சரக்கு அடிக்கிறது நாய். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், தங்கம் வேணுன்றான். தங்கம் வந்து ஆப்வியஸ்லி தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு போயிட்டு என்ன பண்ணுறான், கேக்கு சாப்பிட்றான். அவன் வந்து கற்பாம்பூச்சி தான் சாப்பிட்றான். கற்பாம்பூச்சி அது தப்பு இல்லை, கேக்கு சாப்பிட்டான். அடுத்தது ஒரு பைக்கு. அடுத்தது கோட்டு எடுத்துக்கிறான். அதாவது பேர் என்ன எனக்கு மறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ், சரி கோட். அடுத்தது வந்து கார் எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். உடனே கடவுள் அவனை சுட்டு பொசிக்கிறாரு. வடக்கான் தான். ஒரு மூட்டை விதை விதைச்சா அதுக்கு ஏற்ற அறுவடை தான் கிடைக்கும். 10 மூட்டை விதை விதைச்சா அதற்கு ஏற்ற அறுவடை கிடைக்கும். நீங்க வெறும் இவ்வளவு 1000 ரூபாய் தான் காணி கொடுத்தா அதுக்கு ஏற்றபடிதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதான் வேதத்தின் ரகசியம். ஹையர் பேமெண்ட், ஹையர் ஆசீர்வாதம். தட்ஸ் வாட் he is saying friends. Actually, okay, for a serious note, I'm not against any god. ஏன்னா வந்து we are obviously in internet. நம்ம பேசாததே வந்து பேசணுன்றவாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து எந்த காடுக்கும் அகெயின்ஸ்டாக இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருந்ததுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரே ஒரு விஷயந்தான், இப்போ வந்து இஃப் யூ ரியலி ஃபீல் தட் காட் இஸ் தேர் அண்ட் யூ ப்ரே, காட் வந்து ஆசீர்வதிப்பார். யூ டோன்ட் நீட் மணி. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஓகேவா? இல்லாமல் வந்து நான் வந்து இந்த காடுக்கு அகெயின்ஸ்ட் அந்த காடுக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு கேன்சல் பண்ணிடுவீங்க இந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டுருந்தேன்னா. ஸோ தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி ரொம்ப குட்டி வீடியோ. பட் யா, கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒருத்தருக்கு எத்தனை கம்பேக் வாழ்க்கையில், நானும் வந்து எஸ்டிஆராக மாற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோவும் கம்பேக் வீடியோ தான் இது. ஸோ ஓகே, பாய்.